போதே நான் வந்து பயங்கரமாக மென்டலாக நான் கொஞ்சம் டவுன் ஆயிருக்கேன். மக்களுக்கு தெரிஞ்சாலும் மக்கள் எனக்கு சின்னதாக சப்போர்ட் கொடுப்பாங்க, அது எனக்கு போதும். பட் நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்ற விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ரீச் ஆகிருக்கும். அப்படி இருந்தும் நீங்கள் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்ற விஷயம் எனக்கு கேள்வியாக போய்கிட்டே இருக்கு. பிக் பாஸில் ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக வந்த ரியா தியாகராஜன் எலிமினேட் ஆயிட்டாங்க. அவங்க எலிமினேட் ஆனதே அவங்களால ஏற்றுக்க முடியலை. வீட்டுக்குள்ளாடி இருக்கும்போதே ஐ எம் நாட் டிசர்வ் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல முறை பேசியிருப்பாங்க. அதே மாதிரி அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. ஸ்டேஜுக்கு வந்த அப்புறமும் அவங்களால விஜய் சேதுபதி கிட்ட பேசவே முடியல, அழுதுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் விஜய் சேதுபதியும் அந்த நேரத்தில் வந்து அவருடைய ஃபேஸுமே மாறிடுச்சு. இப்படி அழுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. வீட்டுக்குள்ளாடி இருக்கும்போது கூட அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கேமரா முன்னாடி தான் போய் நின்று பேசுவாங்க. யார்கிட்டையும் அதை ரொம்ப ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே தான் இப்போ வெளியே வந்த பிறகும் அவங்களால அந்த எலிமினேஷனை ஏற்றுக்க முடியாததுனால அவங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸ்டேஜில் வர முடியாதா, அவங்களுக்கு கை கொடுக்க மாட்டிங்களா நீங்கள் எல்லாருமே, அதேமாதிரி வீட்டுக்குள்ளாடி இருக்கும்போதும் நான் பேச தான் செஞ்சேன், நான் என்னோட எஃபர்ட் போட முடியுமோ அதை நான் போட்டுட்டு தான் இருந்தேன், ஆனால் இப்படி சப்போர்ட் பண்ணாமல் எனக்கு ஓட் பண்ணாமல் விட்டுட்டீங்களே, நான் ஒரு ஃபேமஸாக இல்லாதனால எனக்கு ஓட் பண்ணலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பார்த்து கேட்டிருக்காங்க. பல பேர் என்னன்னா ரியாவை பிடிக்காம இருந்தாலுமே அந்த அழுகையை பார்த்து அவங்க வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமோ இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கமெண்ட் போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஆனாலும் ரியா தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்குள்ளாடி நல்லா ப்ளே பண்ணாங்க, ஆனால் ஓவராக பேசினாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருந்துச்சு. ஆனால் பேசாமலே உள்ளாடி ஃபஸ்ட்லேருந்தே வந்தவங்க இது வரைக்கும் உட்காந்துருக்கும் போது இந்த பொண்ணுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் மக்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களால வெளியே வந்த பிறகு கூட அதை ஏற்றுக்க முடியாமல் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரியாக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை வேணும்னு தான் இது ஒரு எவிக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள்.